இந்திய கம்பெனி நிறுவன செயலாளர்கள் கோவை கிளையின் புதிய அலுவலகம் இன்று புதன்கிழமை காலை 10 மணி அளவில் திறக்கப்பட்டது. தமிழக தகவல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். இந்திய கம்பெனி நிறுவன செயலாளர்கள் நிறுவனம் தனது கோவை கிளைக்கான புதிய அலுவலகத்தை காலப்பட்டி பகுதியில் இன்று துவங்கியது. இந்த புதிய அலுவலகம் மொத்தம் 3 மாடிகள் கொண்டது. முதல் தளத்தில் அலுவலக அறை மற்றும் நூலகம் உள்ளது. 2ஆம் தளத்தில் வகுப்பறைகள் உள்ளன. 3ஆம் தளத்தில் கருத்தரங்கு அரங்கம் உள்ளது. தமிழக தகவல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த 10,000 சதுர அடி கொண்ட புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். ஒரு நிறுவனத்தின் நிர்வாகத்தில் கம்பெனி செக்ரட்டரி என்பவர் முக்கிய பங்காற்றும் நபர். ஒருவர் கம்பெனி செக்ரட்டரி ஆக வேண்டுமென்றால் இந்திய கம்பெனி செயலர்கள் நிறுவனத்தின் கீழ் CS பயின்று தேர்ச்சி அடைய வேண்டும். ICSI கோவையின் கீழ் வரும் பகுதிகளில் சுமார் 2,500 மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் CS பட்டம் பயின்று வருகின்றனர். பலருக்கும் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ICSI-யின் ஒரு பிராந்திய அலுவலகமும் 3 கிளை அலுவலகங்களும் மட்டுமே இருப்பதால் இந்த புதிய கட்டிடம் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள CS பட்டம் பயிலும் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. As I said, for the commitments I had, and these were long-standing commitments before I got this invitation, I have to head back. But let me use this opportunity to convey in advance my wishes to the many graduates of the program who will be receiving their certification this afternoon. I hope you all have wonderful, impactful careers ahead. As many have mentioned, the role of corporate secretaries in governance and the role of governance in our economy and in our capital markets, especially for public limited companies, is inarguably the most important. And so I congratulate you on receiving your certification, and I wish you all very well. And with that, let me conclude my address. I apologize, I have to run shortly, so I won't be around to hear many of the more insightful comments to be said today. But I thank you all once again. I congratulate the society, the President, Thirulangovan, all of the office bearers for the establishment and functioning of this new building. I congratulate Coimbatore on yet another feather in its cap, and I congratulate the society for your ongoing efforts on behalf of the country. Thank you.